கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். திஸ் வீடியோ அபவுட் மதீஸா பத்திரானா. நிறைய பேர் சிஎஸ்கேவை பற்றி பேசினாலே பத்திரானாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அட் த சேம் டைம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருந்தது போன வருஷம். பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரிக்கு அப்புறம் ஆக்ஷனை மாத்திரன்னு சொல்லி ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்ணி ஸோ இப்போது அவருடைய கெரியரே ஒரு கேள்விக்குறியில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஜேஎஸ்கேலேயே பெஞ்ச் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே எடுக்க போகிறாங்களா? அப்படி பார்க்கும்போது ரிப்ளேஸ்மெண்ட் யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பத்திரானா நல்லா ஆடல, சப்போஸ் அவருக்கு இன்ஜுரி அப்படின்னா ஸோ மறுபடியும் அவரை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பதிலாக ஸ்காட் போலன் மாதிரியான பவுலர்லாம் உள்ளே எடுப்பாங்க சிஎஸ்கேங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்வீட் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரை நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா 100% அவுட்புட் கொடுக்காம விட மாட்டாங்க. ஸோ அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ் மட்டும் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஸோ டெவான் கான்வே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வருஷம் ஒரு ஆடல அப்படின்னா கூட அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட்டில் எடுக்கவே கிடையாது. ஸோ ஒரு பவுலர் தான் உள்ளே வந்தார் மதீஸா பத்திரானா போனதுக்கப்புறம். ஸோ மற்றபடி ஸோ கான்வேக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் வந்த சமயம் ஆட போகிறாரு, ரிப்ளேஸ்மெண்ட்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருந்தாங்க. ஸோ எனிவே ஸோ ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டு கூட மறுபடியும் எடுத்தாங்கன்னு சொல்லணும். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி அதை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பத்திரானாவுடைய ஃபார்ம் கேள்விக்குறியாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் ஒரு நாள் கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்கேலேயே பெஞ்ச் பண்ண செய்யப்பட்டார் அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய ஆக்ஷன்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே வந்துட்டு டைம் இருக்குது அப்படின்னா கூட ரீசெண்ட் டைமில் அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் டூர் ரிலேட்டடாக ஒரு அப்டேட்ஸும் கிடையாது. ஏகப்பட்ட டைம்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்துட்டு அவருடைய பழைய ஃபார்மை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் ஒரு டவுட் தான். அவர் இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வர போகிறது நேதன் எல்லிஸ். இந்த ஒரு கம்பேரிசன் தான் நிறைய பேர் வந்துட்டு போட சொல்லியிருந்தீங்க. ஸோ மெயின் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நேதன் எல்லிஸா மதீஸா பத்திரானாவா? ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, யார் ஆடணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்போது ஜேஎஸ்கே உடைய கோச்சாக இருந்ததும் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான். ஸோ அந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மறுபடியும் 1 செகண்ட் குவாலிஃபை ஆகி ஸோ அந்த டைட்டில் அடிக்கக்கூடிய அந்த திறமை அந்த டீமுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டீம்லேயே பத்திரானாவை பெஞ்ச் செய்யப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அவரை பெஞ்சில் குறை வச்சாங்க அப்படின்னா சேம் அதே பிரச்சனை தாங்க. அவருடைய ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாமே மாறிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் 40 ரன் 50 ரன்னுங்கிற மாதிரி எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. ஸோ பழைய அந்த யாக்கர் நெயில் பண்ணக்கூடிய ஸ்பியரான ஒரு பத்திரானா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் விளையாடாமல் வைக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற ஒருத்தருக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்கலான்னு எதிர்பார்த்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சான்ஸ் கொடுத்த பவுலர் அடி வாங்கினாரு. எனிவே பத்திரானாவை பெஞ்ச் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ சிஎஸ்கேல அதே வேலையை பார்ப்பாங்களா அப்படின்னா இப்போ இன்னும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 40 டேஸ்க்குள்ளே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே அவருடைய பழைய ஃபார்ம் வந்துடுச்சு. ஓரளவுக்கு செம்மையாக போடுறாரு அப்படின்னா ஸோ அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அட் த சேம் டைம் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஒரு 3லேருந்து 4 மேட்ச் பார்ப்பாங்க. ஸோ அதுலேயும் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பெஞ்ச் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 100% சான்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸை செம்மையாக பண்ணியிருக்காருங்கிறதுனாலேயே சிஎஸ்கேக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக பத்திரானாக்கு சான்ஸ் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அவர் இன்கேஸ் சொதப்பினா நேதன் எல்லிஸ் வருவார். ஆக்சுவலாக நேதன் எல்லிஸ் அண்ட் பத்திரானா இவங்களுடைய காம்போ எதிர்பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே உடைய 4 ஃபாரினர் காம்போவை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறது பாசிபிள் கிடையாது. ஏன்னா டெவான் கான்வே ஆடி ஆகணும், சாம் கரன் ஆடி ஆகணும், ஸோ நூர் அகமது ஆடி ஆகணுங்கும்போது ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் வாய்ப்பு. அது பத்திரானாவாக இருக்கணும், இல்லைனா எல்லிஸாக இருக்கணும். 2 பேர் ஆடுறது கஷ்டம். மேபி வேணும்னா அவே மேட்சஸில் 2 பேரும் ஆடலாம். அதாவது நூர் அகமதை பெஞ்ச் பண்ணிட்டு ஸோ இவங்க 2 பேருமே ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் ஹோம் மேட்சஸில் பத்திரானா இல்லைனா நேதன் எல்லிஸ் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் ஆடி ஆகணும். ஸோ இதில் கண்டிப்பாக ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அதில் பத்திரானா மறுபடியும் ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கேப்டனாக ட்ராஃபி அடிச்சு கொடுத்த நேதன் எல்லிஸ் தான் ஃபுல்லாக ஆடுவாருங்கிறதுல மாற்றம் கிடையாது. இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷனும் கூட. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா? அது மட்டும் இல்லைனா ஐபிஎல் ஃபேனா? ஸோ யார் ஆடணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.